உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம், அதில் தீபம் ஏற்றணும். இன்னைக்கு திருக்கார்த்திகையில் எல்லார் வீட்லையும் வெடி போடுவோம், எல்லார் வீட்லையும் விளக்கு எழுத்துவோம், சொக்கப்பானை கொளுத்துவோம். இது காலங்காலமாக 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேர்பாபு அவர்கள் தீபம் ஏற்றுறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த திட்டம். இது ஒரு சாதாரண விஷயம். அதனால்தான் மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு ஒருங்கிணைந்து, யாருக்கு எத்தனை சீட் என்பது முக்கியமல்ல, ஆட்சி யாருடைய என்பது முக்கியம். ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இது சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம். 100 ரூபாய் கட்டியிருந்தா 300%. 100 ரூபாய் கட்ட சொத்து வரி 300 ரூபாய்க்கு விற்கிற உண்டா இல்லையா? சரி, மின்சார கட்டணம் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு இருந்தது, நீங்க 500 ரூபாய்க்கு மின்சார கட்டணம். எந்த தொழிலும் பண்ண முடியாது. 2 மாசத்துக்கு ஒருக்க மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு ஒருக்க மாத்தி தரேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய ரீடிங் எடுக்கக்கூடிய ரீடிங்க ஒரே மாசத்துக்கு நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சாங்களா? ஏன் செய்யல? ஆட்சிக்கு வரும்போது ஒன்ன சொல்லுவாங்க, வந்த பிறகு ஒன்ன செய்வாங்க.